நான் வந்து வாரத்துக்கு ஒரு 2 தடவை வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். இன்றைக்கி மார்னிங்கே வந்து கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டனால காலையிலே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சனுக்கு வந்தேன். இப்போல்லாம் காலையில் எழுந்திரிச்சோடனே லியோ வந்து குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி தான் கேட்குறா. அப்படி ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கும் மார்னிங்கே வந்து சுடு தண்ணி சூடு பண்ணி வச்சேன் அப்படின்னா ஸ்கூல் கிளம்புறதுக்குள்ளே வந்து ஆறிடும். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டிலில் ஊற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப சூடாக இல்லாமல். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இந்த இட்லி தோசை இதெல்லாம் வந்து எப்போயாவது ஒரு தடவை சாப்பிட்டா தான் பிடிக்கும். எனக்கெலாம் அப்படி கிடையாது. நான் எப்போனாலும் இட்லி தோசைலாம் சாப்பிடுவேன். அதாவது 3 வேளை கொடுத்தாலுமே சாப்பிட்ருவேன். ஆனால் அவருக்கு வந்து கம்மங்கூழ், அதுக்கப்புறம் வந்து ராகி கூழ், ராகி களி இதெல்லாம் தான் அவர் விரும்பி சாப்பிடுவார். அதனால் அவருக்கு வந்து கம்மங்கூழ் தான் செஞ்சுருந்தேன் நைட்டே. கம்மங்கூழில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு தயிர் போட்டு நல்லா கரைச்சி குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை, இதுவே சூப்பராக இருக்கும். லியோ வந்து ப்ரெட் ஆம்லேட் தான் கேட்டிருந்தா. அதனால் அவளுக்கு வந்து நெய் போட்டு ப்ரெட் ஆம்லேட்டை வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். உங்கள் ஹஸ்பண்டோட ஃபேவரட் ஃபுட் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். பாய்.